அந்த அம்மா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு ஆட்டிசம் குழந்தைக்குள்ளேயும் இருக்கும், அந்த உணர்வு அந்த குழந்தைக்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல வந்து தெளிவா காமிச்சிருந்தீங்க. எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு? நான் இத வந்து அந்த மாரி ஒரு விஷயத்துல பார்க்கவே இல்ல. நான் வந்து பவிக்கான ஒரு ஒரு கதாபாத்திரமா தான் இத பார்த்தேன் நானு. எனக்கு ஒரு கற்பனையில எனக்கு ஒரு கதாபாத்திரத்துல பவி, பவியோட பாப்பா, ஆ. இவங்கள வச்சு ஒரு அழகான ஒரு மான்டேஜ். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். இவர்ட்ட வந்து நெகட்டிவா எந்த இது இல்லாம ஒரு பாசிட்டிவான அழகான ஒரு ஜாலியா இருக்கட்டும் அவங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் கை கோர்த்துட்டு அதான் அதனால தான் அந்த தோழிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணது என்னன்னா, இவங்க 2 பேரும் ஒரு அம்மா, பிள்ளைகள் அந்த மாரி இருந்தாலும் ஒரு தோழி மாரி இவங்க டிராவல் பண்ணட்டும். ஸோ அந்த மாரி தான் நான் யோசிச்சேன். ஸோ இவங்களுக்கு இந்த மாரி அப்டின்லாம் நான் யோசிக்கவே இல்ல. நான் யோசிச்சது இந்த 2 அம்மா, பொண்ணு மாரி 2 குழந்தைங்க ஜாலியா எல்லா இடத்துக்கும் நல்லா ஜாலியா சுத்தி பார்த்து போகட்டும். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம சில நேரம் வந்து நாம வந்து எல்லாருமே கற்பனையில ஒரு வாழ்க்கைய வாழ்வோம். இங்க வந்து கற்பனையில வாழ்க்கைய வாழாத மனிதர்களே கிடையாது. நெறைய பேர் அப்படி வாழ்வோம். சோ அந்த மாரி வந்து பவியோட ஒரு கற்பனையில அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கணும். அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் நான் இத எடுத்துட்டு போனேனே தவிர, மத்தபடி இன்னாருக்கு அப்படின்லாம் இல்ல வேல. பாப்பா சொல்லவே கூடாது. சொல்லிக் குடுக்குற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அவ்வளோ உயிர் குடுத்து, அவ்வளோ அழகா பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அந்த ஸ்பாட்ல எப்படி பிஹேவ் பண்ணாங்க? எப்படி ஐயோ! இவங்க ஒத்துழைச்சாங்க? 2 பேருமே இவங்களும் சரி, அவங்களும் செம்ம பெர்ஃபார்மர். இவங்க வந்து சுந்தரில எனக்கு பொண்ணா பண்ணாங்க. சில நேரம் வந்து நான் வந்து இவள பெக்கல. பட் ஆனா இவ எனக்கு ஒரு பெண் குழந்தை. ஸோ என் கற்பனையில நான் இவள என் குழந்தையா தான் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் தான் எனக்கு அக்கீரா பாப்பா அவங்க வந்தாங்க. ஸோ அந்த ஒரு 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 தாட் மேபி என் மனசுல இருக்கிறதுனால இப்படி ஒரு கற்பனை வந்திருக்கலாம். அது தவிர்த்து இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்ல. பாப்பா இப்படிதான் பண்ணணும், இப்படிதான்னா இந்த இடத்துல நீ சோகமா பார்க்கணும் அப்படின்னா, அவ சோகமா நிப்பா. ஆ. கரெக்ஷனே சொல்ல தேவையில்ல.